Hey guys, good morning. Hope everyone is doing great. So I think after a long time ride plan பண்ணிருக்கோம். It's a breakfast ride. We are going to Haritam, which is exactly 99 kilometers from here. So from Chennai. So from Pallavaram, I think it should be lesser than that. So ஒரு 90 kilometers இருக்கும். So up and down ஒரு 180 kilometers பண்ணலான்னு இருக்கோம். So I'm just getting ready. So after a very long time I'm taking my bike. So at least 2 months இருக்கும் because there were a couple of issues where I was not able to take my bike out. So I'll tell you in detail. So let's get started, guys. So as usual, morning rituals. So start பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூவல் ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பற்றி. ஸோ 14-15 தான் கொடுப்பாரு. ஸோ நான் டேங்க் ஃபில் பண்ணால் தான் போயிட்டு வர முடியும். யூஸ்வலாக ஐ திங்க் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன் கைஸ், நான் யூஸ்வலாக ஷெல்லை தான் போடுவேன். பிகாஸ் என்னோடய ப்ராண்ட் ரெக்கமெண்டட் வந்து 95 ஆக்டேன் பெட்ரோல். ஸோ ஷெல் நார்மலே வந்து பார்த்திங்கன்னா 95 ஆக்டேன் பெட்ரோல். ஸோ அதனால் திஸ் இஸ் குட் டு கோ. ஓகே கைஸ், இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி என் கூட ரைடுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி வி யூஸ்வலி கோ ரெகுலர்லி, பட் இன் பிட்வீன் அவராலையும் வர முடியல, என்னாலையும் வர முடியல. ஸோ அவர் வந்து மோஜோ வச்சுருக்காரு. ஸோ யூஸ் டு கோ வெரி லாங் ரைட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. பட் இப்போது ஆஸ் ஐ செட், அவரும் போகிறதில்ல, நானும் போகல ஆக்சுவலி ஒரு 2 months. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வி ஜஸ்ட் பிளான்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி அவரோட ரைட் தான், அவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வண்டி இஸ் ஆல்சோ இட்ஸ் ரெடி டு கோ. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நோ. ஸோ ஐ வில் ப்ரிஃபர் ஸ்டார்டிங் ஏர்லி. ஸோ ஈவன் இஸ் லைக் தட். ஸோ அதனால் வந்து it will be easy between us. So morning அதே மாதிரி late night drive பண்ண மாட்டோம். So we'll prefer to start early morning. So for us safety comes first. So complete gears, proper traffic rules follow பண்ணுறது. So இதெல்லாமே ரொம்ப ரொம்ப important. So when you are going for a ride, so small mistake can cost you big. So I always urge you to give a first preference to safety. So இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து குடுவாஞ்சேரி கிட்ட வர போகிறோம். ஸோ வி ஸ்டார்டட் பை 5:30. ஸோ அப்புறம் பெட்ரோல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:53 ஆகுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் குடுவாஞ்சேரி கிட்ட வந்துட்டோம். ஸோ climate is pretty good today. I think it was raining over the night. So climate is pretty good. Otherwise you can imagine with all these gears in Chennai climate it will be very difficult. So நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 இஷ்யூ வந்து why I was not able to take my bike. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மை இன்சூரன்ஸ் காட் எக்ஸ்பயர்ட். ஸோ அது ரெனுவல் பண்ணல. ஸோ நான் அது கவனிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கிளம்பலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது எடுத்து பார்க்கும்போது தான் ஐ saw that insurance got expired. ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் யர் பைக் அவுட் வித்தவுட் இன்சூரன்ஸ். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ ரெண்டாவது வந்து நம்பர் பிளேட். ஸோ ஃப்ரண்ட்லேயும் இல்லை, பின்னாடியும் இல்லை. ஸோ அது இன்னொரு ரீசன் வந்து நான் வந்து ஐ டென்ட் டேக் மை பைக் அவுட். ஸோ இந்த 2 ரீசனால் ரொம்ப நாள் எடுக்க முடியல. ஸோ லாஸ்ட் ட்ரிப் பாண்டி போயிருந்தோம். இஃப் யூ ரிமெம்பர், ராயல் என்ஃபீல்டு அந்த டீமோட. ஸோ அவங்க வந்து இன் பிட்வீன் தே வென்ட் டு கோவா. ஸோ ஐ திங்க் தே டிட் சம் அரவுண்ட் 1200 ஒன் வே ஐ திங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே வென்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் 7 days. ஸோ தே செட் இட் வாஸ் பிரிட்டி குட் ட்ரிப். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெதர் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஐ திங்க் ரோட்ஸ் இட் வாஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ ஐ திங்க் தே வென்ட் சென்னை, பெங்களூர், அப்புறம் ஐ திங்க் பெங்களூர், உடுப்பி, கோகர்னா, கோவா போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அபவுட் டு கோ. ஸோ அகெயின் ஹேட் அ பர்சனல் லாஸ் இன் மை ஃபேமிலி. ஸோ அந்த ட்ரிப் என்னால் போக முடியல. ஸோ ஆக்சுவலி அந்த ட்ரிப்புக்கு தான் அந்த இன்சூரன்ஸு, நம்பர் பிளேட் எல்லாமே போட்டு ஐ கெப்ட் ரெடி டு கோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ.
but still it feels pretty good. So to go after very long time, take your bike out, and especially in this climate, still a lot of time to catch up in this year. I think after this we may plan one more ride. I think இங்கே ஒரு 300 kilometers one way plan பண்ணுறோம். So mostly it should be Elagiri or Erkadu. So அதுதான் plan பண்ணுறோம். So we don't want to go beyond that. It's been since very long time we went for a long ride. So we need to test ourselves and our bikes. So I think 300 kilometer should be good. Okay guys, I think that's about it. I'll again meet you in Aritham. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஸ்எம்கே அந்த ஹெல்மெட் தான் வந்து என்னோட ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ பட் இன்றைக்கி வந்து ஏஜிவியில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு இஸ் தி ஆங்கிள்ஸ். ஏஜிவியில் தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். எங்கள் ஹோப் வீடியோ ஷுட் கம் அவுட் குட். லெட்ஸ் சி. And traffic is also much decent today. So no traffic illa. It's just a moving crowd. So I think Sunday morning you should expect this. I think first time 100 touch பண்றேன். I think this is the one reason I think we bikers got so much addicted to this rides and bikes. I think that adrenaline that you get, I know that engine noise and vibrations, speed. The non-bikers kitla getting they'll tell you like are you mad to drive 600-700 kilometers in bike? It's not safety as in normal. But அப்படி கிடையாதுங்க. It's really safe when you drive at a proper speed with proper gear எல்லாம் போட்டு கரெக்டாக ஓட்டினீங்கன்னா வந்து it is absolutely safe. பட் என்னன்னா வந்து your mind should be very very clear and so decision making or split ஒரு தப்பான decision வந்து it go wrong pretty soon. So bike club especially. So even in car it's the same, but at least car is little safe as they say, but bike you need to be little careful. I think your head should be steady. So once you got a good steady head, I think there is no problem. ஆமா I think Chengalpet toll தாண்டிட்டோம் இப்போ. ஸோ Chengalpet toll தாண்டிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 minutes ஆகுது. I think there is an odd dimension truck. ஸோ தலைவர் வந்து எல்லா வண்டியும் ஸ்லோ பண்ணிட்டாரு. ஸோ நல்ல ரெயின் in between ஒரு 10 minutes. I think I don't know what is the visibility of the camera. என்ன ரெக்கார்ட் பண்ணேன்னு தெரில. ஸோ hoping that at least something I can able to see. Able to show to my viewers. பார்க்கலாம். pretty huge cargoங்க. ஒரு 5 வண்டி இருக்கும் இந்த மாதிரி. மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சுங்க ரெயின். ஸோ ஐ திங்க் இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி தான் இருந்தேன். மழை பெஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன். சரி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததேன்னு ஆன் பண்ணால் மறுபடியும் லைட்டாக மழை பெய்யுது. climate is pretty beautiful. ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன்ஸ் யூ கிராஸ் செங்கல்பேட் டிராஃபிக் வந்து ப்ரிட்டி டீசெண்டாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐ திங்க் யூ கேன் ஹாவ் அ குட் ரைட். ஐ திங்க் ஒரு 100 ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ரோட்ஸ் ஆல்சோ வில் பி பியூட்டிஃபுல். நல்லா கர்வ்ஸ் இருக்கும். யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் பிரிட்ஜ். ஒரு ஸ்டண்ட்லாம் பண்ணுறாரு. அது கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்றதுனால
நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. அட்வென்ச்சர் டூரரில் என்ன பிரச்சனைங்க, ஹிமாலயன் வந்து உங்களுக்கு ஒரு 3 lakhsக்குள்ளே கிடச்சிரும். ஸோ ஹிமாலயன் அப்படி வேண்டாம், இல்லை கொஞ்சம் ஒரு 600cc மேலே அப்படி பார்க்கணுன்னு யோசிச்சிங்கன்னா ஐ திங்க் இட் வில் காஸ்ட் யூ நாட் லெஸ் தென் 6.5 lakhs 7 lakhs வந்து ஐ திங்க் வர்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட்டிங்கன்னா டைகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா மேலே. So there is a huge gap in this segment especially. So after 3 lakhs you don't find any bike. I think 6 to 7 lakhs la Benelli and Kawasaki kadaikum. So the witting na vandu you have a very good bike, so that is Tiger. So that will be plus 10 lakhs for sure. So I heard that Tiger is launching 660 October 5th nanaikira launch date kuda. So I think if they launch that it will be pretty good. But any problem adin pathina I think it is also will be easily around 8 lakhs. Ena with Trident vandu pathina 8 lakhs price pannirukanga. So I think Trident and engine da use பண்ணுவாங்க. So I think it should be plus your adventure tourer equipment அதெல்லாம் ஆட் ஆச்சுன்னா I think ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா வந்துடும். So you will not get nothing less than 8 lakhs. Still it's an expensive for 660cc. I don't know, might be Himalayan can bring one 600cc, so that may fill the gap. So Himalayan 600 or 4 lakhs 4.5 lakhs vandaduna kuda it's still a good deal comparing to the other manufacturers. So 600cc na vandu 6 lakh 7 lakh nu solliranga. I think adventure on the particular segment on I think it's picking up. So sorry, I also missed to mention Honda 500. So that is also an expensive bike for 500, but it's globally vandu pathina it's one of the most liked bike. Sorry, lighta helmet thoranga, but ரொம்ப breezy-ஆ இருக்கிறதுனால நான் பேசுறது சுத்தமாக கேட்காது. சரி, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். So Honda 500X பற்றி சொல்லிட்டேன். So even that is a very good bike, but that is also in an expensive side. So expensive na around 8 lakhs அதுவும் வந்துடும். So I think if Tiger 660 if they are launching anywhere between 7 to 8 lakhs, definitely I think we can give a try. That's a very good bike. I think adventure tourer la vandu that's a class leading bike. So I think BMW aduna vandu it's most preferred bike. So let's wait and see what's the pricing going to be. I think 5th they will not relieve India pricing reveal panna matanga. I think that global UK price vandu they will reveal. So India price might be it will be revealed little later. So might be conversion பண்ணீங்கன்னா வந்து நீங்கள் பவுண்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் cannot have any guess. I think plus or அவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் இட் ஷுட் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 lakh இருக்கும். ஐ திங்க் நான் பைக் வாங்கி தி ஃபஸ்ட் ரைட் ஐ வென்ட் டு ஹரிதம், கரெக்ட். ஸோ அதுவுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் தான் போகணும். ஸோ பைக் வாங்கிட்டு இமீடியட்டாக சேம் வீக்கெண்ட் வி பிளான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹரிதம் நான் பிளான் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் தட்ஸ் த ஃபஸ்ட் டைம் வி வென்ட் தேர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ப்ரிட்டி குட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட். ஸோ பார்க்கிங் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட நிறையா பைக்கர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் பைக் என்தியாசிஸ்ட் நீங்கள் வந்து நிறையா பைக்ஸ் பார்க்கலாம் அங்கே. ஸோ நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னாவே BMW 1000R, Kawasaki Z1000, ஸோ அதெல்லாமே இருந்தது. ஐ கேன் ஷோ சம்திங் டுடே, பார்க்கலாம். பட் ஐ டோன்ட் see anyone passing me from the morning. ஐ திங்க் பெருசாக இந்த தடவை யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைட் பி மழைனால வந்து they would have not come today. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து they don't prefer taking in rain. ஸோ 2 ரீசன். ஒன்று வந்து சேஃப்டி, பிகாஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெயின்க்கு சூட்டபுளான டயர்ஸ் இருக்காது. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. So I think for a safety reason and to maintenance of the bike, so they will not usually come if it is raining. So நம்ம ஆக்சுவலாக கிளம்பிட்டோம்.
ஏன்னா நானுமே ஐ டோன்ட் ப்ரிஃபர் ட்ரைவிங் இன் ஹெவி ரேஞ்ச். நீங்கள் வந்து மாடரேட்டாக இருந்தது, ஐ திங்க் வெறும் தூரல் தான் போட்டிருந்ததுனால ஐ wanted to go because I think this is the best climate I think Chennai you can get. So I think you should not miss after September to Jan end வரைக்கும் தான் climate நல்லா இருக்கும். So I think you should plan your most of the rides in this particular season. நீங்கள் அதை விட்டிங்கன்னா வந்து சென்னை உள்ள இல்லைனா பாண்டி இது எங்கேயா கவர் பண்ணோன்னா இட் will be pretty hot. I think India temperature is almost same everywhere until you go to some hill station. So 35 plus கண்டிப்பாக இருக்கும். So அந்த ஹீட்டில் வித் ஆல் திஸ் கியர்ஸ் it is little pretty challenging. So கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். I think if you are making 6-7 hours driving in a day it is okay, but anything over 6 to 10 hours is 6 hours மேலே போச்சுனாலே கொஞ்சம் ஹெட்டிக்காக தாங்க இருக்கும். I think you should plan without breaks. நான் சொல்கிறேன் 6 hours ஓட்டினீங்க without breaks அப்படின்னா that is well and good. I think without break in the sense break calculate பண்ணாமல். So taking a good amount of break is always good. So usually பார்த்தீங்கன்னா I think breakfast, tea, lunch, again tea. So that's how we take breaks. அப்படி இல்லை somewhere we feel it is little tiring or எங்கன்னா சீனிக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது then we used to take that spot and have some rest. So I didn't cover any big rides, so I think next time when I cover I can able to completely show you how we plan our rides. Now hopefully I think as I mentioned October definitely I think haircut போகணும்னு நினைக்கிறேன். We'll see how it's going to shape up. I think AGV நான் இன்னும் நிறைய யூஸ் பண்ணல, அதனால it is still little tight for me. அதனால லைட்டாக தலைவலிக்கிறேன். பிகாஸ் எஸ்எம்கே நான் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. திஸ் ஷுட் டேக் சம் டைம். ஐ திங்க் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா நான் எஸ்எம்கே கொஞ்சம் அப்படி ஓரமாக வச்சுட்டு லோக்கல் கூட வந்து கொஞ்சம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஐ திங்க் தென் இட் வில் பி ப்ரிட்டி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஸோ கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 55 kilometers ஆச்சு. ஐ திங்க் இட் ஷுட் பி ஈஸிலி சம்வேர் அரவுண்ட் 30 kilometers. மேல்மருவத்தூர் தாண்டிட்டோம். ஸோ மேல்மருவத்தூர்லேருந்து இட் ஷுட் பி லைக் ஒரு 10 kilometers இருக்கும். நடுவில் தான் ஒரு சின்ன எபிசோடு, ராங் சைடில் ஒரு வெஹிக்கிள் வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிட்டி க்ளோஸ் கால், பட் ஓகே வி மேனேஜ்ட். திங்க் கொஞ்சம் சூனராக பார்த்ததுனால வி மேனேஜ். டைம் இட் இஸ் ஸ்டில் 6:42. ஒரு 7 ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலி ஐ திங்க் லாஸ்ட் டைம் போகும்போதும் we reached around by 7 o'clock and ஒரு 1 hour I think we took a break and we started by again by 8. ஸோ ஒரு 9:30 வீட்டுக்கு போயிட்டோம். I think இது ஒரு pretty decent distance. I think you can enjoy ஒரு 75 kilometers ஒரு up and down ஒரு 150 kilometers கிட்ட என்ஜாய் பண்ணலாம். ரோட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் and you don't have any speed cameras. So in case you want to travel pretty speed, you're a person who drives faster. And also I think Haritham வந்து பார்த்தீங்கன்னா you get a pretty good view. I think எதிர்க்க அந்த மவுண்டன்ஸோடு இருக்கும். ஸோ அதுவும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்குலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் ஈஸிலி ஃபார் ஒரு half an hour கிட்ட ஈஸியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். We have pretty decent tables. I think parking there இருக்கும். So I think you can park and sit sometime there. Almost reach item. So I just mentioned that the 99 kilometer coffee magic. So இதுதான் நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வர்றது தான் ஹரித்தமே போயிடலாம். ஓகே, ஐ திங்க் நம்ம சரியாக பேசிக்கல. 99 நினச்சிட்டு அவர் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஐ செட் ஐ வில் கோ ஃபார் ஹரித்தம். 99 இஸ் ஆல்சோ ப்ரிட்டி டீசன்ட் ஸ்பாட். பட் என்னென்னா வந்து உட்காரத்துக்குலாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இங்கே இருக்க அளவுக்கு. ஸோ ஐ திங்க் ஹரித்தம் இஸ் நாட் டூ ஃபார் அவே. ஸோ பக்கத்துலேயே தான் வரும். மூடிட்டானுங்க போல ஃபுல்லாக. சாரிங்க, ஹரித்தமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
வந்து ஒரு 1 year ஆகுது ஆல்மோஸ்ட். இங்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிட்டி குட் ஸ்பாட். இடனோ எது க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் திரும்ப நம்ம 99K போகிறோம். 99 கிலோமீட்டர் காஃபி மேஜிக் வந்தாச்சு.